Dear viewers, welcome to Learning Mathematics YouTube channel. So, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிராஜுவேட் டீச்சர் பிடிஎஸ்ட் அண்ட் பிஆர்டிக்கான சிவி லிஸ்ட் வந்து டிஆர்பி அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. அதில் நம்மளுடைய மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்டுக்கான சிவி லிஸ்ட் பற்றி நம்ம வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தோம். டிஆர்பி கம்மிங் மே 30-31 வந்து இந்த பிடிஎஸ்ட் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ்க்கான சிவி கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதில் நம்முடைய அமுதன் அச்சீவ் செகண்டரி படித்த கேண்டிடேட் 18 கேண்டிடேட் வந்து அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து சைட்டாக இருக்காங்க. அதை பற்றி அந்த நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்முடைய அமுதன் அச்சீவ் செகண்டரியோட த ஃபஸ்ட் பேட்ச் ஏஐசி கம்பைன்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸில் இப்போ 20 கேண்டிடேட் செலக்ட் ஆகி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அதே மாதிரி அடுத்ததாக நம்முடைய செகண்ட் பேட்ச் வந்து இந்த யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ், இதில் செகண்ட் அச்சீவ்மெண்ட்டாக நம்மக்கிட்டேருந்து படித்த கேண்டிடேட் 18 கேண்டிடேட் வந்து சிவிக்கு செலக்டாக இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்முடைய அமுதன் அச்சீவ்ஸ் அகாடமியில் இப்போ கரண்டாக இந்த ஆன்லைன் கோர்சஸ் ஏடி மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஏடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2 டிஃப்ரெண்ட் பேட்சஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இன்க்ளூடிங் லைவ் ரெக்கார்ட் கிளாஸஸ் அண்ட் அசைன்மெண்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் டெஸ்ட். ஒரு யூனிட்டை 2 or 3 ஸ்பிளிட் பண்ணி டெஸ்ட் வந்து போயிட்டுருக்கு. அது இல்லாமல் எஸ்ஐ மேத்தமெட்டிக்ஸ் பிஹெச்எஸ் அதுக்கும் கம்பைன் பண்ணி கோச்சிங் கொண்டு போயிட்டுருக்கோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் இதுக்கும் கோர்ஸ் போயிட்டுருக்கு. இப்போ டிஎன்செட் மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ் கம்மிங் ஜூன் 7 எக்ஸாம் வரப்போகுது. அதுக்கும் நம்ம ஃபினிஷிங் ஸ்டேஜில் சிலபஸ் கொண்டு போயிட்டுருக்கோம். எக்காரணத்து கொண்டும் இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. சொன்ன மாதிரியே இந்த கிராஜுவேட் டீச்சர் பிடிஎஸ்டனில் நம்ம கேண்டிடேட் 18 பேர் வந்து செலக்ட் ஆகி இப்போ சிவிக்கு போக போகிறாங்க. அதில் முதல் கேண்டிடேட்டாக ராதிகா ஜே, இவங்க கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக், மார்க்கு 118.5. இவங்க 21வது ரேங்கில். இவங்களோட கம்யூனிட்டி பிசி உமன், பட் இவங்க ஜென்ரல் டர்னில் போகிறாங்க. அதே மாதிரி கஜலட்சுமி ஜே, இவங்க ஈரோடு டிஸ்ட்ரிக், அவர் லிஸ்ட் நம்பரும் கொடுத்துருக்கோம். மார்க் வந்து 118. இவங்க ஓவரால் ரேங்க் 28. இவங்க பிசி உமன், பட் இவங்க கம்யூனல் டர்ன் ஜென்ரலில் போகிறாங்க ஜிடி. பரமேஸ்வரி கே, ஈரோடு 117.5, 29th ரேங்க். இவங்க பிசி உமன், பட் கம்யூனல் டர்ன் ஜென்ரலில் போகிறாங்க. சபரிநாதன் கே, செங்கல்பட் 116.5, இவர் 36வது ரேங்க். இவங்க பிசி, பட் இவரும் வந்து ஜென்ரல் டர்னில் போகிறாங்க. இந்த 4 கேண்டிடேட்டுமே வந்து கம்யூனல் டர்ன் வந்து ஜென்ரல். கவிதா எஸ், தர்மபுரி 113.5, ஓவரால் ரேங்க் 61. இவங்க எம்பிசி டர்னில் போகிறாங்க, பட் எம்பிசி உமன் கம்யூனிட்டி. பிரியா ஆர், சேலம் 110 மார்க், 111வது ரேங்க். இவங்க எம்பிசி உமன். பிரவீன்குமார் சி, ஈரோடு 110 மார்க், 117வது ரேங்க். இவங்க பிசியில் போகிறாரு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கௌசல்யா ஜி, கடலூர் 109 மார்க், 137வது ரேங்க், எம்பிசி உமன். இளையராணி எஸ், கிருஷ்ணகிரி 108 மார்க், 148th ரேங்க். இவங்க வந்து பிசி, பட் பிஎஸ்டிஎம், பட் இவங்க கம்யூனல் டர்ன் வந்து ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னு போகிறாங்க. சத்யா தர்மபுரி 107.5, 176th ரேங்க். இவங்க வந்து எஸ்சி ஷெட்யூல்டு கேஸ்ட்டில் போகிறாங்க. விஸ்வகரன் செங்கல்பட் 107.5, 108th ரேங்க், 180வது ரேங்க். இவங்க பிசியில் போகிறாரு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்னராஜன் எம், விருதுநகர் 106.5, ஓவரால் ரேங்க் 200. இவங்க வந்து பிசி கம்யூனிட்டியில் போகிறாரு. கண்ணதாசன் ஆர், அரியலூர் 99.5 மார்க்ஸ், ஓவரால் ரேங்க் 250, எம்பிசி பிஎஸ்டி இவங்களுடைய கம்யூனிட்டி. கண்ணன் எஸ், நாமக்கல் 97 மார்க்ஸ், 273. இவருடைய கம்யூனிட்டி எஸ்சி. சீனிவாசன் கள்ளக்குறிச்சி 95 மார்க்ஸ், ஓவரால் ரேங்க் 292, எஸ்சி கம்யூனிட்டி. பாலசரவணன் ஆர், திருவண்ணாமலை 95 மார்க்ஸ், 294, எஸ்சி கம்யூனிட்டி. சுந்தரா தேவி கடலூர் 90.5, 326 ஓவரால் ரேங்க். இவங்க வந்து எஸ்சி உமன். நிர்மலா ஜி, நாமக்கல் 89 மார்க். இவங்க வந்து எஸ்சி எஸ்ஜிடியில் போகிறாங்க.
எஸ்ஜிடியில் அவங்க வந்து எஸ்சி கம்யூனிட்டியில் ஓவரால் 5 கேண்டிடேட்ஸ் கூப்பிட்ருக்காங்க. அதில் அவங்க வந்து செகண்ட் ரேங்கில் இருக்காங்க. 345 மார்க்ஸ். ஆக்சுவலாக நம்முடைய அமுதன் அச்சீவ்ஸ் அகாடமியில் ஓவரால் செகண்ட் பேட்ச் யூஜிடிஆர்பியில் இதான் நம்முடைய ஃபஸ்ட்டு பேட்ச். இதில் படித்த கேண்டிடேட் எங்களுடைய கைடன்ஸில் 18 கேண்டிடேட் வந்து சிவிக்கு செலக்ட் ஆகிருக்காங்க. இவர்கள் அனைவருக்கும் நம்முடைய அமுதன் அச்சீவ்ஸ் அகாடமி சார்பாக நாங்கள் மனதார வாழ்த்திக்கிறோம். இவங்க எல்லாத்துக்கும் போஸ்டிங் கிடைக்கணும்னு நாங்கள் வந்து கடவுளை பிரார்த்திக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் சிவிலையோ இல்லை வந்து சிவியில் வராமையோ 0.5 1 மார்க்கில் மிஸ் பண்ணுற கேண்டிடேட் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா இன்றைக்கி வெற்றி பெற்றவர்கள் எல்லாமே வந்து என்றோ ஒரு நாள் தோல்வி அடைந்தவர்கள். தோல்வின்றதான் நம்முடைய வெற்றிக்கான முதல் படி. இது நம்ம படிச்சிருக்கோம். அதனால் இதை வச்சுட்டு இதை ஸ்டெப்பிங் ஸ்டோனாக யூஸ் பண்ணி தான் அப்கமிங் எக்ஸாம் வந்து கிராக் பண்ண முடியும். இதில் நம்மளால் கிளியர் பண்ண முடியலையே, வர எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு தாட்ஸில் தயவுசெய்து இருக்காதீங்க. ஏன்னா ஆல்ரெடி நிறைய எக்ஸாமில் மிஸ் பண்ண கேண்டிடேட் கூட அதில் ஜெயிச்சிருக்காங்க. அதனால் உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து அடுத்த ப்ரிப்ரேஷனில் கொண்டு போங்க. இதில் அதே மாதிரி இந்த ஓவரால் மேத்தமெட்டிக்ஸில் பிடிஎஸ் அண்ட் சிவிக்கு செலக்டாக இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நம்முடைய லேர்னிங் மேத்தமெட்டிக்ஸ் மற்றும் அமுதன் அச்சீவ்ஸ் அகாடமி சார் மனதார வாழ்த்திக்கிறோம். நீங்கள் எல்லாமே உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கணும் அப்படின்னு தான் எங்களுடைய விருப்பம். அதே மாதிரி இதில் செலக்ட் ஆகாத கேண்டிடேட் எக்காரணத்து கொண்டும் மேக்ஸில் நிறைய வாய்ப்புகள் இந்த வருஷம் இருக்குது. ஏடி மேக்ஸ் இருக்குது, எஸ்ஐ பிஹெச்எஸ் மேக்ஸ் வரப்போகுது, பிஜிடிஆர்பி வரப்போகுது. இது இல்லாமல் டிஎன் செட்டுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அதை கிளியர் பண்ணால் உங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸான வாய்ப்பு எக்கச்சக்க வாய்ப்புன்றது கொட்டி கிடக்குது இன்றைக்கி. ஆனால் தயவுசெய்து எதுவும் மிஸ் பண்ணாமல் ஃபோக்கஸிவாக படிங்க. ஒரு கான்ஃபிடெண்ட்டாக கொண்டு போவோம். ஒரு எக்ஸாமில் நம்மளால் கிராக் பண்ண முடியலையே, இன்னொரு எக்ஸாம் பண்ண முடியுன்ற ஒரு தாட்டில் இருக்காது. நான் நிறைய கேண்டிடேட் ஒரு சில வாய்ப்புகளை மிஸ் பண்ணிட்டு தான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. அதனால் எக்காரணத்து கொண்டும் வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த எக்ஸாம் ரிலேட்டடாக எனி கைடன்ஸ் வேணும், நம்மளோட அகாடமி வந்து நீங்கள் எப்போ வேணுமாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அதனால் இது ரிலேட்டடாக யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் கான்டாக்ட் டு அமுதன் அச்சீவ்ஸ் அகாடமி. ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.